வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதை அப்படிங்கிற தலைப்பில உங்களோடு இணைந்து கொள்வதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். தற்பொழுது ஒரு அருமையான ஒரு சிந்தனையை தூண்டுகிற ஒரு கதைய தான் உங்ககிட்ட நான் பகிர போறேன். வாருங்கள் அந்த கதைக்குள் செல்லலாமா? இருட்டுகின்ற நேரம் ஒருவன் ஓடிப்போய் விளக்கை கொளுத்தி கொண்டு வந்தான். "என்ன செய்கிறாய்?" என்று கேட்டார் ஒருவர். "இருட்டை விரட்டுகிறேன்" என்றான் அவன். "இல்லாத ஒன்றை எப்படி விரட்ட முடியும்?" என்றார் அவர். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. "என்ன சொல்கிறீர்கள்? இருட்டு என்பது இல்லாத ஒன்றா?" என்று கேட்டார் அவர். இவர் இப்படி விளக்கம் கொடுத்தார். "இருட்டு என்கின்ற ஒன்று தனியாக இல்லை. வெளிச்சம் இல்லாத நிலைதான் அது." அப்படின்னு விளக்கம் சொல்றாரு. ஒரு இடத்துல வெளிச்சமாக இருந்தால் வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல வெளிச்சம் இல்லை அப்படின்னா இருட்டு அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த இடத்துல இருக்கிறதும், இல்லாமல் போறதும் வெளிச்சம் தான். இருட்டு அப்படிங்கிற ஒன்று தனியாக ஓடி வந்து உட்கார்ந்து கொள்வது இல்லை அப்படிங்கிறத நாம உணரணும். நாமும் தான் விளையாட்டுத்தனமாக நினைக்கிறோம். இருட்டு என்ற ஒன்று ஏற்கனவே இருப்பதாகவும், வெளிச்சத்தை கண்டவுடனே அது எழுந்து ஓடி போவதாகவும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதில் இருட்டை விரட்டுவோம் அப்படின்னு வீரவசனம் கூட நம்ம பேசுறோம் இல்லையா? வெளிச்சம் இல்லாத நிலைதான் இருட்டு அப்படிங்கிறத நாம் நன்றாக புரிந்துக்கணும். நமது மனதிற்குள் பயம் என்று சொல்கிறோம். அது கூட இருட்டு மாதிரி தான் அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க. வெளிச்சம் இல்லாமை இருட்டு என்பது போல அன்பு இல்லாமை தான் பயம் அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க. அன்பு இல்லாத ஒரு நிலைதான் பயம். அன்பு என்கின்ற விளக்கை ஏற்றி வைத்துவிட்டால் பயம் அப்படிங்கிற இருட்டு அங்கே இருக்கவே இருக்காது. முல்லா நசுருதீனுக்கு காலையில கல்யாணம். மாலையில அவரும் அவருடைய மனைவியும் உறவினர்களுடன் ஆற்றை கடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. திடீர்னு புயல், வெள்ளம், படகு இப்படியும் அப்படியுமா ஆட ஆரம்பிச்சிடுது. எல்லோருக்கும் பயம். முல்லா மட்டும் பயம் இல்லாமல் அவர் பாட்டுக்கு இருந்தாரு. "ஏங்க, உங்களுக்கு பயமா இல்லையா?" அப்படின்னு கேட்டால் அவர் மனைவி ரொம்ப ஆச்சரியமா. இதற்கு முல்லா நஸ்ருதீன் பதில் சொல்லவே இல்ல. அப்படியே இடுப்புல இருந்து ஒரு கத்திய எடுத்தாரு. மனைவியின் கழுத்துக்கு நேராக குத்தப் போவது போல அப்படியே ஓங்கிட்டு நின்னாரு. அந்த அம்மா முகத்துல எந்தவித சலனமுமே இல்ல. இப்ப முல்லா கேட்குறாரு, "கத்தினா உனக்கு பயம் இல்லையா?" அப்படின்னு கேட்குறாரு. கத்தி வேணும்னா அபாயகரமானதான ஒரு கருவியா இருக்கலாம். ஆனா, அதை பிடித்திருப்பவர் என் பேரில் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிற என் கணவர். அதனால எனக்கு பயம் இல்ல. அப்படின்னு அ சொல்றா மனைவி. இப்போது முல்லா சொல்றாரு, "அதே மாதிரி தான் எனக்கும் இந்த அலைகள் வேண்டுமென்றால் ஆபத்தானதாக இருக்கலாம். ஆனா, இத ஆட்டி வச்சிட்டு இருக்கிறார்ல, அந்த இறைவன் அன்புமயமானவன். அதனால எனக்கு பயம்லாம் ஒண்ணும் கிடையாது." அப்படின்னு முல்லா சொல்றாரு. அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால அன்பு இருந்தது. நம்பிக்கை இல்லை அப்படின்னா, அன்பு இருக்கவே இருக்காது. அன்பு இல்லைன்னா பயம் வந்திருக்கும். படகுல இருந்த மற்றவர்கள் மாதிரி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்திருப்பார் முல்லா. இந்த உண்மைய நம்ம வாழ்க்கையிலும் கூட பொருத்தி பார்க்கலாம் பாருங்க. நமக்கு பயம் ஏற்படுறது அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்? நமக்கு நம் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். நான் கடவுளுக்கு பயந்து நடக்கிறேன் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா, அது பொருத்தமே இல்லாத ஒண்ணு. கடவுளிடம் நாம் வைக்க வேண்டியது அன்பு தானே தவிர பயம் இல்லை அப்படின்னு உணருங்க. சுவாமி விவேகானந்தர் "பயம் இல்லாம இரு" அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? எனவே எதிர்காலத்த பத்தி திட்டமிடுங்கள். ஆனா தவறில்லாது. அ ஆனால் பயப்படாதீங்க. எதிர்காலத்துல என்ன நடக்கும்? எது வேணா நடந்துட்டு போகட்டும். நாம் இப்ப இந்த நேரம், இந்த நொடி நாம் நிம்மதியாக நடக்கும் நேரத்தை அழகாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அந்த எதிர்காலத்துல என்ன நடக்குது அப்படின்னு கற்பனையில வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மையே அறியாமலேயே ஏதோ ஒரு கற்பனை நம்மள ஆக்கிரமிச்சுக்கும். அதனால எதிர்காலத்த பத்தி பயத்த விட்டுட்டு, இந்த நேரத்துல நாம என்ன செய்றோமோ, அத ஒழுங்காக செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா பயம் இல்லாம இருக்கலாம். நாம் வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதலோடும் பயணம் செய்ய ஆரம்பிப்போம் இல்லையா? இது ஒரு அருமையான ஒரு சிந்தனை. இப்படியான ஒரு சிந்தனையோடு உங்களோடு மீண்டும் இணைகிறேன். "உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதை" அப்படிங்கிற தலைப்பில. இந்த கதைய பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து இரவு வணக்கம் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேயர்களே.